ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாரு. That's how we got into this, you know. So reaction, same reaction. Okay, super sir. இந்த படத்துல நீங்க வந்து சாமியாரா ரோல் பண்ணிருக்கீங்க. யார் சொன்னாங்க? இல்ல நான் போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்த தாடி நீங்க மறந்துட்டீங்க வரைக்கும். இல்ல எனக்கு வாழ்க்கையில சாமியாரா ரொம்ப ஆசை. ஆக்சுவலா அது ஒரு வேற ஒரு $multi-million பிளான் ஒன்று இருக்கு 50 இயர்ஸ்ல. அதோட லுக் செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசுல நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ 40 வயசுல தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியாக அமையலை. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில். ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் எவால்வ் ஆயிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வந்து பெருமா ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும், எல்லா நவரசங்களும் கொடுக்கணும், தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு கட்டாயம் நம்புகிறேன். இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சாவுன்றது வீடு புத்தருக்கே தவிர்க்க முடியலையே, அந்த மாதிரியான ஒரு சாவு தான். என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சாருக்கும். வந்தோடனே சொன்னார், சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சூப்பராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடைய ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்கா வந்து அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடி. முதல்ல என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் எனது மாப்பிள்ளை கார்த்திகேயனுக்கும், அப்புறம் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். ஏன்னா டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்முங்க. எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தில் ஒர்க் பண்ணவனா இல்லாமல் ஒருத்தநாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணார் சார், கஜராஜா சார், சாமிநாதன் சார், தனலட்சி மாவன், அப்போ தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார்.
எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் தான் தெரியுமே, அவரை ஏன் அங்கேருந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்குது, அதை ஒரு கேரக்டர் இருக்குது, அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் என் கூட அவரோட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டல்ட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க, அண்ணே இது அட்டல்ட்டு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால. இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா நாக்கு தள்ளும், இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல, ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 16வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு படம், அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு, காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சால தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன் சார், நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி நான் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களை தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் இப்படிதான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவன் பீட் பண்ணிட்டாப்பல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்பல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அதில் வைபவ பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பாலா, நம்பர் 10 பாலா, நம்மளாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம், டாக்டர் மாதிரி இல்லை நடிச்சுட்டே தான் ஏதோ ஒன்று மாட்டோம், அந்த மாதிரி. பாலா, கருணாகரன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான், ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே சார். 100 படம் சார் நடிச்சிட்டீங்க, எப்போ தான் சார் நடிக்கிறீங்க, ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ. அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில தான் இருக்கு, அவ்வளோ சூப்பராக பண்ணிருந்தாங்க. எங்க தங்கச்சி எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்ல வந்து நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய, அவங்க தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்க கூட வேற வழி இல்லைன்னு வந்து உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான், அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. என்னை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பெருசு இந்த படம் வந்து முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக் ஆகிருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக் ஆனேன். இது எப்படி, இது என்ன இது எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே அவருக்கு ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இங்கே எல்லாரையுமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோடய கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளை கத்தி எடுத்து குத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அங்கெல்லாம் உண்மையிலே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுறது, ஷாக் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப 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 பெரிய நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனில் அண்ணா ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த கேரக்டர் இந்த டயலாகை வந்து பாலசரவணன் பேசட்டும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷன்லாம் தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்கக்கிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்காந்த் ப்ரோலாம் ஒரு 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றவார். அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட்டிங் உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக, ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. இது என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நிஜமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார், எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா, இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார், நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்ன தான் பெருசு அப்படின்றது March 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு அவரோட பேரா? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? நான் அவர்கிட்ட நான் முன்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன்னா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கு, அதுக்கு படி அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்கில் பார்த்ததில்ல. பட் சச் ஸ்வீட் ஹார்ட் அண்ட் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன சுற்றிட்டு இருந்தாரு, ஜாலியாக இருந்தாரு, எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு ரைடு கார் எடுத்துட்டு ராது சுனில் காரு I think it was lovely working with him and இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய படங்கள்ல பிஸி ஆயிடுவார் ஷூர். Thank you ma'am. Thank you. Niharika, I love you so much. I'm so sorry I forgot your name. So Niharika பத்தி சொல்லணும். சாரி நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. She's a beautiful person and நிறைய காம்பினேஷன்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு. And heroines அவங்க பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்துல அவ்வளோ பாண்டிங் எனக்கு இருந்துச்சு. It was truly a pleasure to work with her and கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறமா she's here to stay. Thank you so much. Thank you. என் ஜாபை பேசுறதா ஆனால் எனக்கு I'm just so nervous to say anything. Firstly, I just want to say thank you to Balaji sir. அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே he could envision me. அவங்க என் யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years back இது ஒரு பார்த்து he was like, I see you in this. And then thank you to Elango sir for trusting me with his little baby that is Perisu and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணோம். எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக். தேங்க் யூ ஸோ மச் கார்த்திகேயா சார். ஐ திங்க் மோர் தென் எனிபடி எல்ஸ் ஆன் திஸ் டீம் இவங்க ஃபேமிலின்னு சொன்னாங்க. நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தப்போ இருந்து பார்த்துருக்கேன். So to work alongside them has just been nothing but a dream. இப்போவே நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்கள் கார்த்திக் சந்தானம் சார், அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜென்ரலாகவே ஒன்று இருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கு, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸ்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜென்ரலாக இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் ஒரு 40th மினிட் அல்லது 30th மினிட் பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தலாக இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோவான ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் என்னென்னா அதை ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் அதை எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரோ ஆகும்போது ஒரு 2 மருமகள் அங்கேருந்து உள்ளே வர்றாங்கன்னொன்னே, சரி இவங்களுக்கான டயலாக்கோ அல்லது இவங்களுக்கோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்குமே அப்படி, அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரைட்டிங்காக சொல்கிறேன், ஆஸ் எ டைரக்டராக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் அது ஒரு எமோஷன். இந்த இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா ஆட்சி கிடைச்ச மாதிரி
அடித்து பின்னி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு. அந்த அந்த தீபாக்கா பார்த்தவங்களாம் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சப்பையிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி, யார் நீ பெரிய ஆளா, நீ இதில் ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்போ உட்காந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலாக ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்கில் வந்துடுமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லேயே நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசரவணன் பிரதர் என்னென்னா ஒரு 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 மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதை வந்து என்னென்னா ரைட்டிங் நம்ம ரைட்டர் பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்த நாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்த நாடை சுற்றி உள்ள வாழ்வியலை அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதில் திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலராக அந்த ஊரோட சொல்லாடலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு உயிரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனேட்டோட பண்ணத்துக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த 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 ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்க எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸாக அந்த கேரக்டராக அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியல, இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்குறதுக்கே ஒரு டைம் எடுக்குன்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்துதான் வந்து தலைவர். முதல்ல எங்கள் மச்சான் கார்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவணன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்னங்க அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரிய உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனம் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி, அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் அவங்களது. அண்டு பாலசரவணன் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம்
இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. படிக்கலன்னா எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார். அவ்வளோதான். இப்படி வாங்க. எப்படி சார் அவர் வந்து ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் இதான் வேற சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அதை பார்த்து சாந்தி கூப்பிடாங்க இன்னும் போய்டும் மறந்தோட எல்லாத்தையும் மறந்து நான் இந்த படத்தில் ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் பெஞ்சில் எதாவது பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம், கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம், பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் ரைட்டில் வந்து எது பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் அதுவே ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம எழுதுறது, நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் சிரிப்பு வரும், பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார், ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அது மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்னங்க என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங், யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி, கிரேட் ஜாப் பாலாஜி. சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு குரியாரன் கேரக்டர், ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள், அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர், அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் ஒரு பெருசுன்னு சொல்லி எடுத்திருக்கேன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன், வாங்கினீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம். சூப்பர். ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கருணா அவர் பற்றி மறந்துட்டேன். அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில், நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான், ஆனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்கன்னாரு. தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிலிம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நல்லா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம்.
I felt very, very happy that we have took this film and produced it in Tamil. And I'm sure because it was matured or adult content da, but still it's a very relatable or funeral comedy அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்க யாரும் குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னன்னா நல்ல செம பர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது, என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஹியூமர் செமையாக வந்துருந்துச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது ரொம்ப நிறையா படம் பண்ணிட்டீங்க மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம். கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர ஹியூமரஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது. ஸோ அவர் வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இவர் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அதை கிரவுண்டடாக ஆக்குச்சு. அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் நிகாரிகா ஐ சீன் லாட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் அண்ட் ஆல். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலா சாருடன் எனக்கு நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XXXக்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதிலலாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் பாருங்கள், ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய விளாண்டுட்டாரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் ஹி ஹஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துடுவார் சீக்கிரமே. தெரிஞ்சு பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒன் டேரக்டர். அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு இவர்கிட்ட காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு. பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே. பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ்.